ரஃபாவின் கிழக்கு பகுதி இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலுக்குள்ளாக்கி வருவதாக இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதேவேளை இஸ்ரேல் ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல் முன்னேற்றமடைந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ரஃபாவில் விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. அங்குள்ள அப்பாவி பொதுமக்கள் பயப்பீதியுடன் அஞ்சி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் நெருக்கமாக வசித்து வரும் ரஃபா பகுதி இப்போது சுடுகாடாய் மாறியுள்ளது. ரஃபாவில் உள்ள பொதுமக்களை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்ரேல் ராணுவத்தின் நோக்கம். அதிலும் மக்கள் தாமாக வெளியேற வேண்டும். அதற்கான மாஸ்டர் பிளானை தான் இப்போது இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் மேற்கொண்டு வருகின்றது. ரஃபாவில் தாக்குதல் தொடுக்கப்பட்டால் அங்குள்ள மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ வெளியேறித்தான் ஆக வேண்டும். இஸ்ரேல் போட்ட திட்டம் பலித்திருக்கின்றது. அங்குள்ள மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளார்கள். ரஃபாவில் மீண்டும் ஒரு மனித பேரவலம் ஏற்படுவதை ஐக்கிய நாடுகள் சபை விரும்பவில்லை. இஸ்ரேல் வெளித்தோற்றத்திற்கு மனிதாயமான நடவடிக்கை போன்று நாடகம் அரங்கேற்றினாலும் அங்குள்ள மக்களுக்கான உதவிகளை வழங்கி வருவது இஸ்ரேல் அல்ல, ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமே. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் நினைத்ததை நிறைவேற்ற முற்படுகின்றார். ரஃபாவில் கடுமையான போரை தொடுப்பதன் ஊடாக ஹமாஸ் இயக்கத்தினரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது நெதன்யாகுவினதும் அவரது ஆதரவாளர்களினதும் நம்பிக்கை. அது நிறைவேறுமா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஹாசாவில் இஸ்ரேல் நடத்திய மனித படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். ஹாசாவில் 392 உடல்களை கொண்ட 3 தனித்தனி புதைகுழிகள் குறித்து சுயாதீன விசாரணைக்கு ஒத்துழைக்கப் போவதாக பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது.